அது நம் பாசனத்துக்கு உதவுமா? அதுல இன்னும் ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, அந்த பொண்ணுக்கு பேர் காவேரியே கிடையாது, அவளுக்கு பேர் கங்கா. இவன் கல்யாண லெட்டர்ல வேணும்னே காவேரின்னு திருத்தி ஒரு நாடகத்தை ஆடுனான். என்னடா அநியாயம்! எங்களுடைய உயிர் பிரச்சனைய உன் குடும்பத்தோட முடிச்சு போட்டு இப்படி பாவம் பண்ணி நீ. அன்னைக்கு ராணி மங்கம்மாள் காலத்திலே காவேரி தண்ணீர் பிரச்சனை இருந்தது. ராணி மங்கம்மாள் சொன்னால் தஞ்சையாண்ட சரபோஜி மன்னர்களோடு கைகோர்த்து கொண்டு வந்து காவிரிக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற அணைகளை உடைத்து நொறுக்கிறேன் என்று சூழ வைத்தாள் ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள் சாகவில்லை. எங்கள் புரட்சி தலைவியின் வடிவத்தில் தர்பார் மண்டபத்தில் தமிழகத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அன்னைக்கு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சர் அவர் சொன்னார், எனக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி இந்தியாவின் ராணுவத்தை கர்நாடகத்தில் இறக்க செய்து காவிரிக்கு ஒரு கைக்கூலி யார் கிடைப்பார்கள் என்று சொல்லும் பொழுது அன்னைக்கு இந்திரா காந்தியின் கையிலே சிக்கிய கைக்கூலியின் பெயர் தான் கருணாநிதி. இந்திரா காந்தி கேட்டுக்கொண்ட காரணத்திற்காக தமிழக அரசும் காவிரி டெல்டா உழவர்களும் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கை கருணாநிதி இன்றைக்கு திரும்ப பெற்றார். அன்றைக்கு அந்த வழக்கை திரும்ப பெறாமல் இருந்திருந்தால் காவிரிக்கரை தமிழர்களே, கவலையோடு சொல்லுகிறேன், 1974 நமக்கு இறுதி தீர்ப்பு வந்திருக்கும். இந்த வேதனை வந்திருக்காது. எடுத்தது நீதானே. காவேரி தண்ணீர் பிரச்சனைக்கு என்ன தீர்வு? நடுவர் மன்றம் வேண்டும் என்று கேட்டார். கேட்டவன் மறைந்தும் மறையாத மாசற்ற தலைவன் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் கேட்டார். நீ பேசி தீக்கணும், பேரம் பேசணும். நீ எம்ஜிஆர் நடுவர் மன்றம் வேண்டும் என்று கேட்டார். காங்கிரஸ் தரல நடுவர் மன்றத்தை. ராஜபுத்திர குடும்பத்தில் பிறந்த பிள்ளை, மன்னர் குடும்பத்தில் பிறந்தவன். சமூக நீதிக்காக மகுடத்தை தொலைத்த மகத்தார மனிதன் வெற்றி திருமகன் பிபி சிங் நடுவர் மன்றம் தந்தார். நீதிபதி சிதோஷ் முகர்ஜி. ஒரு தஞ்சாவூர் செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு கொலை வழக்கை விசாரிப்பதில் இதை விசாரிக்க முடியாது. தமிழர்களுக்கும் காவிரிக்கும் இருக்கிற உறவும், அவர்களுக்கு காவிரியோடு வைத்திருக்கிற பந்தமும், அதனால் அவர்கள் வாழுகிற வாழ்க்கைக்கும் இன்றைக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிற சூழலில் காவிரிக்கரை உழவர்களின் கண்ணீர் கதையை நேரடியாக கேட்க வருகிறேன் என்று அன்றைக்கு காவிரிக்கரைக்கு வந்தார் சிதோஷ் முகர்ஜி. உங்கள் கண்ணீரை கவலையை பதிவு செய்தார். நாம் கண்ணீரையும் கவலையும் பதிவு செய்த வந்த சிதோஷ் முகர்ஜிக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டாமா என்று 10 ரூபாய்க்கு ஒரு கைத்துறை துண்டு வாங்கி நீங்கள் போட்டீர்கள். 20 ரூபாய்க்கு ஒரு சந்திரமாலை வாங்கி போட்டீர்கள். அதற்காக இன்றைக்கு சிதோஷ் முகர்ஜிய இவன் சொன்னான், தேவகவிடா தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து லஞ்சம் வாங்கி கொண்டு வந்து விட்டான் என்று. இந்த தேவகவுடா தேசத்தின் பிரதமர் எப்படி வந்தான்? தரணி ஆளப் போகிறான் ஒரு தமிழன் என்ற ஒரு தகவல் அன்றைக்கு வந்தது. இந்த ஸ்டேபிள் கவர்மெண்ட் நிலைத்த சர்க்காருக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டது. மாநிலத்தில் இருந்து ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவன் யமுனை கரையில் டெல்லி தர்பார் மண்டபத்தில் உட்கார முடியும். அந்த வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால் காவிரி கரையிலே பிறந்த ஜி.கே. மூப்பனாருக்கு இருக்கிறது என்று பத்திரிகைகள் ஆர்வம் நடித்தன. அந்த தகுதி அவருக்கு உண்டு. 6000 ஏக்கருக்கு அதிபதி. 5 காசு இருப்பது மாதிரி கூட அலட்டிக் கொள்ள மாட்டான். அடக்கத்தின் பேருருவம். காமராஜரின் நிழலில் வளர்ந்த பிள்ளை. இந்திராவினுடைய நம்பிக்கைக்குரிய தூதுவன். எந்த அகம்பாவும் ஆடம்பரமும் இல்லை. ஒரு 4 பட வேட்டி, ஒரு அரைக்கை சட்டை, ஒரு ரெஸ்ட் வாட்ச், ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு சில்பர், ஒரு பாஸ்போர்ட் கூட எடுத்து வைத்துக் கொள்ளாத பவித்திரமான மனிதன். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பறந்து விரிந்து கிடக்கிற இந்த இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியில் எங்கே கலகம் உண்டாலும் அந்த கலகத்தை அடைப்பதற்கு இந்திரா அனுப்பி வைத்த இந்திராவினுடைய அம்பாசிடர் ஜி.கே. மூப்பனா. காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் போட்டா சண்டை நடந்துரும். 6 சட்டையோட போவோம், அன்றைய நாம திரும்ப வருமா? கமிட்டி கூட்டம் முடிஞ்சிரும். சட்டையை கிழிப்பான்னு தெரிஞ்சுதான் காந்தியடிகள் சட்டையை போடல. போட்டாதானடா கிழிப்ப புறம்போக்கு, போடுறது இல்லைன்னு முடிவு பண்ணான் காந்தி. அந்த இந்திராவினுடைய அம்பாசிடர் என்று பேச